ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே உயிர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ சுக்கா ஃப்ரை. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 5 உருளைக்கிழங்க தோலை சீவி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். தேங்காய் பால் 1 கப், 12 பூண்டு பல்லம் இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், 3/4 டீஸ்பூன் சோம்பு, முழு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் முழு உளுத்தம் பருப்பை சேர்த்து தாளிக்க போகிறோம். இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சதை தாளிச்சிருக்கிறோம். காஞ்ச மிளகா நல்லா செவந்து வந்ததும் நம்ம தட்டி வச்சிருக்கிற 12 பூண்டு பல்ல இது கூட சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நம்ம 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும். நம்மளோட ரெசிபியும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 5 உருளைக்கிழங்க தோலை சீவி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 1 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். அது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதி வரணும். நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் பால் வந்து நல்லாவே சுண்டி வரணும். உருளைக்கிழங்கும் கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போது கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நடுவில் நம்ம கலந்து விட்டுக்கணும், அடி பிடிக்காதவாறு. இந்த மாதிரி 2 கொதி வந்ததும் நம்ம இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில். அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். தேங்காய் பால் முக்கால்வாசி சுண்டி வந்துடுச்சு. இப்போது இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தேங்காய் பால் நல்லாவே சுண்டிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்து வந்திருக்குது. இன்னும் 2 நிமிஷத்துக்கு நல்லா சுருளை வதக்கிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான பொட்டேட்டோ சுக்கா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்